Welcome to all for this session. So I'm very happy to introduce myself as Dr. N. Narthi, Assistant Professor, Department of Zoology, Sri Sarada College for Women. And in this video, we are going to discuss about the reproduction in paramecium. So reproduction in paramecium video will be given in bilingual, Tamil as well as in English, since for the better understanding of the students. So reproduction in paramecium, இனப்பெருக்கம், பாரமீசியத்தின் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். ஸோ எந்த ஒரு உயிரினத்துக்குமே இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் பாரமீசியத்தோட ரீப்ரொடக்ஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் பாரமீசியத்தோட ரீப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், இது ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற விதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் நடக்கும். அதையும் we will discuss in this video. So let us move on to the video. So paramecium reproduces both asexually and sexually. So asexual reproduction, in the sense it reproduces by the binary fission process, and the sexual reproduction takes place with the help of different processes like conjugation, cytogamy, endomixes, autogamy, etc. So here the nuclear reorganization of nucleus takes place. எப்போ sexual reproduction அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, மரபணுக்களோட வேறு மரபணுவோட சேரும் பொழுது, ரீஆர்கனைசேஷன் நடக்கும் பொழுது தான் அதை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற நேரங்களில் அதை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். So we'll see about the different types of reproduction. See, for an example, binary fission is asexual reproduction. There is no nuclear organization. And sexual reproduction, where the cross fertilization, அதாவது வேறு ஒரு மரபணுவோட இணைய போறது, அது நம்ம கிராஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது கான்ஜுகேஷன் ப்ராசஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லயே கான்ஜுகேஷன் அப்படிங்கிறதுல வேறு ஒரு ஸ்பீஷீஸோட சேர்ந்து இனப்பெருக்கம் நடக்கும். அதை கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆட்டோகேமி, சைட்டோகேமி அப்படின்னு சொல்றது செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். ஒரே ஸ்பீஷீஸ்க்குள்ளேயே நியூக்ளியஸ் வேற வேற நியூக்ளியஸ் மாறும். பாரமீசியம் கார்டேட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பாரமீசியம் கார்டேட்டத்துக்குள்ளேயே ஒரு பாரமீசியம் கார்டேட்டத்தோட நியூக்ளியஸும் இன்னொரு பாரமீசியம் கார்டேட்டத்தோட நியூக்ளியஸும் சேரும் பொழுது, இல்ல அது ஒண்ணுக்கு ஒண்ணு இணையும் பொழுது அதை ஆட்டோகேமி, அப்படி இல்லைன்னா சைட்டோகேமி அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ள சொல்லுவோம். அதே கான்ஜுகேஷனை சொல்லும் போது பாரமீசியம் கார்டேட்டம் அண்ட் பாரமீசியம் ஆரிலியா அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷீஸை கூட வச்சுக்கலாம். நான் ஸ்பீஷீஸ்க்கு இங்க 2 எக்ஸாம்பிள் மட்டும்தான் கொடுக்குறேன். பாரமீசியம் கார்டேட்டம் அண்ட் பாரமீசியம் ஆரிலியா அப்படிங்கிறத மட்டும் எக்ஸாம்பிளா வச்சுக்கிறோம். இப்போ இங்க லாஸ்டா எண்டோமிக்ஸஸ் அப்படின்னு சொல்லி we have another one where nuclear organization and multiplication takes place. இது எல்லாமே நடக்கக்கூடியது. நியூக்ளியர் ஆர்கனைசேஷனும் நடக்கும், மல்டிப்ளிகேஷனும் நடக்குது. இதுதான் எண்டோமிக்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல பலவேறு விதமான இனப்பெருக்கங்கள், ப்ராசஸ்கள் நடக்குது. அதனாலதான் பாரமீசியத்தோட இனப்பெருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸா கருதப்படுது. So here you can see binary fission, which takes place as an asexual reproduction where there is no nuclear organization. There is no change in the nucleus of the species. Whereas conjugation, where the nuclear reproduction takes place by cross-fertilization. Say for an example, paramecium chordatum and paramecium aurelia's nucleus will get exchanged. The cross-fertilization takes place there. And autogamy and cytogamy, where the sexual reproduction takes place by self-fertilization. In the same species, the nucleus or the cytoplasm gets an exchange, and that process we call as autogamy or cytogamy. And the last one is endomixes, where the nuclear organization as well as the multiplication of the organism takes place. So these are the various processes of reproduction in paramecium. So this is just an introduction, and we'll see in detail about each and everything. So this picture gives a clear
ஐடியா அபவுட் த பைனரி ஃபிஷன். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு என்னது வந்து கிளியரா காமிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, பைனரி ஃபிஷன் இரு பிளவுகளாக பிளப்பது. ஃபிஷன் அப்படின்னு சொன்னா பிளவு, பைனரினா ரெண்டா வருது. ஸோ ஒரு பாரமீசியம் டிரான்ஸ்வர்ஸா நடுவுல வந்து பிளக்கும் பொழுது, டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் வரும்போது அதை வந்து நம்ம ரெண்டு டாட்டர் செல்ஸ் அதுல இருந்து வருது. ரெண்டு டாட்டர் செல்ஸ் வர்றது மூலியமா நம்ம வந்து அது என்னன்னு சொல்றோம், பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சி இங்க வந்து பெரிய மைக்ரோ நியூக்ளியஸ் இருக்கு. இந்த குட்டி தான் வந்து மைக்ரோ நியூக்ளியஸ். இந்த பெரிய பீன் ஷேப்ல இருக்கிறது மேக்ரோ நியூக்ளியஸ். இங்க வந்து அந்த மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து இலாங்கேட் ஆகுது. Can you see here? It is getting elongated. Same way the micronucleus is also. So இங்க micronucleusல வந்து mitotic division is taking place. Mitotic division அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா டிவைட் ஆகிறது மைட்டோட்டிக் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மியோட்டிக் டிவிஷன் அப்படிங்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல நடக்கிறது. ஜைகோட் செல்ஸ்ல டிப்ளாய்டு, ஹாப்ளாய்டு, டிப்ளாய்டு அந்த மாதிரி ஆகிறது. இங்க வந்து ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா வந்து டிவைட் ஆகுது. ஸோ ஹியர் யூ கேன் சி இது நடக்கும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஓரல் குரூவ் விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் as சைட்டோஸ்டோம், அது உணவு எடுத்துக்கக்கூடிய பாதையான இந்த ஓரல் குரூவை வந்து டிசப்பியர் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஓரல் குரூவ் டிசப்பியர் ஆயிடும். அது உணவு எடுத்துக்கிறத கம்ப்ளீட்டா நிறுத்தி இந்த இடமே வந்து மறைஞ்சு போயிடும். ஓரல் குரூவ் இல்லாம மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் சின்ன நியூக்ளியஸ் ஆனது மைட்டோட்டிக் டிவிஷன் மூலயமா 1 2ஆக மாறுது. ஸோ இங்க அடுத்த இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து டிசப்பியர் ஆயிட்டு சி யூ கேன் சி 2 நியூக்ளியஸ். மேக்ரோ நியூக்ளியஸும் இலாங்கேட் ஆகி ரெண்டா டிவைட் ஆகுது, மைக்ரோ நியூக்ளியஸும் வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. ஸோ இங்க வந்து புதுசா வந்து ஓரல் குரூப் இட் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட், புதுசா ஓரல் குரூப் வர்றதுக்கு தொடங்குது. ஸோ ஹியர் யூ கேன் சி கிளியர்லி அகெயின் ஐம் டிஸ்கிரைபிங் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஹியர் த பாரமீசியம், மதர் பாரமீசியம், you can see the micronucleus and a bean-shaped macronucleus. Here both the nucleus is getting elongated. The macronucleus is getting elongated and one is moving towards the posterior end and another one is moving towards the opisthe end. So in the binary fission, we call this both the end, anterior and posterior end, as posterior and opistho ends அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So this is getting moving towards the posterior and opisthe end. See here, while it is getting elongated, you can see the disappearance of the oral groove. Completely the oral groove is getting disappeared. Because of this disappearance, the organism stops feeding. எப்ப வந்து இந்த ஓரல் குரூவ் மறையறதுக்கு தொடங்குதோ அந்த நிமிஷத்துல இருந்து பாரமீசியம் உணவு எடுத்துக்கிறத கம்ப்ளீட்டா நிறுத்திடும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஓரல் குரூவ் வழியா தான் வந்து பாரமீசியம் தன்னுடைய உணவை எடுத்துக்கும். ஸோ இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது உணவு இருந்ததில் கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிடுது. தென் த நியூ ஓரல் grooves are getting formed. So what happens here is the entire cytoplasm is also getting divided. So you can see here new contractile vacuoles are produced. இங்க ரெண்டு புது contractile vacuole form ஆயிருக்கு. anterior endலியும் சரி posterior endலியும் சரி 2 contractile vacuole along with the radial canals are produced. So you can see here. So this shows 2 daughter nuclei and later on this is getting divided. இது ரெண்டும் வந்து divide ஆகிட்டு ரெண்டு daughter nuclei கொடுக்குது. So this process is called as binary fission. இந்த process தான் நம்ம என்னன்னு சொல்றோம், binary fission அப்படின்னு சொல்றோம். So இன்னொரு தடவை I'll clearly say what happens in the binary fission. So 2 oral grooves is getting formed. ரெண்டு ஓரல் குரூவ் வந்து உருவாகுது. அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆகும்னா ஓரல் குரூவ் மறைய தொடங்கும் போது பாரமீசியம் ஸ்டாப்ஸ் இட்ஸ் ஃபீடிங் அண்ட் நியூக்ளியர் மெம்பரைன் ரிமைன் இன்டாக்ட். இது வந்து ரொம்ப இன்டாக்டா இருக்கு. அண்ட் இட் ரிசல்டட் இன் 2 மைக்ரோநியூக்ளியை. இங்க ரெண்டு மைக்ரோநியூக்ளியை ரெண்டு மேக்ரோநியூக்ளியை உருவாகுது. கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸும் டிவைட் ஆகுது. இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க வந்து தெரியுதா, இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகுது. இப்படி ரெண்டா உடையறதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து ஒரு ஃபரோ நடுவுல வந்து ஒரு குட்டி குழி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபரோ ஒரு பிட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே,
and 2 paramecium is getting formed. Anterior side posternum, posterior side opistheanum சொல்றோம். Anterior side in the daughter paramecium. Daughter parameciumல என்னன்னு சொல்றோம்? Anterior side is called as posterior and posterior side is called as opisthe. So a fully grown 2 daughter nuclei, daughter paramecium is getting evolved. This process we call as binary fission. Okay. So this GIF image shows you the entire process in a very elaborative way, easy understanding for you. So you can see what happens in the paramecium. See, the entire structure of the paramecium will be shown. See, this is the cell. Here it is getting divided. In the middle, the cell is getting divided. You can see the macronucleus and micronucleus. Contractile vacuole is there. The separation of the cell takes place. Formation of 2 new daughter paramecium. So this is the process, how the process is taking place. So it is well explained with the help of a small GIF image. And now we move on to the important process like sexual reproduction. So what we said in the beginning of the video, conjugation irukku, autogamy irukku, endomixis irukku, cytogamy irukku. So all these we said, right? So here also what happens is degeneration of old macronucleus. பழைய மைக்ரோநியூக்ளியஸும் மேக்ரோநியூக்ளியஸும் வந்து டிஸப்பியர் ஆக போகுது, டீஜெனரேட் ஆக போகுது. டீஜெனரேஷன்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது அழிய போகுது. இந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிஞ்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னா புதுசா வந்து ஆர்கனைஸ் பண்ண போகுது. புது நியூக்ளியை மைக்ரோ நியூக்ளியை ஃபியூஸ் பண்ணி ஒரு நியூக்ளியர் ஆர்கனைசேஷன் நடக்க போகுது. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி இம்பேலன்ஸ்டு மேக்ரோநியூக்ளியஸ் தஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மேக்ரோநியூக்ளியஸ் இல்லாம போயிட்டு அதை பேலன்ஸ் பண்ணணும். அந்த ஒரு இம்பேலன்ஸை இட் இஸ் கோயிங் டு மேக் இன்டு அன் பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் which is very very important. How it is going to happen? So this image shows you the conjugation. So how the conjugation takes place அப்படினு சொல்லிட்டு we'll see what happens in the conjugation. So similar to the binary fission, what happens in the conjugation is completely the organism is going to lose its oral groove, which leads to the feeding mechanism, to stop the feeding mechanism. It is going to stop the feeding. ஓரல் குரூப் போன உடனே என்ன ஆகுது? நம்ம பைனரி ஃபிஷன்ல பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் நடக்குது. கம்ப்ளீட்டா வந்து அதோட ஓரல் குரூப் வந்து டிஸப்பியர் ஆயிடும். டிஸப்பியர் ஆனதுக்கு அப்புறமா வந்து அனிமல் வந்து சாப்பிடுறது, ஆர்கானிசம் சாப்பிடுறத வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணிடுது. அது ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமா வந்து the process is going to take place. How it is going to important? The changes is going to happen. ரெண்டு பாரமீசியம் வந்து நெருங்கி பக்கத்துல வரப்போகுது. முதல்ல நம்ம பார்த்தது பைனரி ஃபிஷன்ல ஒரே ஒரு பாரமீசியம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு பாரமீசியத்திலேயே வந்து எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வேற இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம்னாக்கா ரெண்டு பாரமீசியத்தை வந்து இன்வால்வ் பண்ணுது. நான் முதலே சொன்ன மாதிரி வேற வேற ஸ்பீஷீஸா இருக்கலாம், கார்டேட்டமா இருக்கலாம், ஆரலியாவா இருக்கலாம். இப்படி ஒரு ரெண்டு பாரமீசியத்தை வந்து இன்வால்வ் பண்ணி நடக்கிற ப்ராசஸ் தான் நம்ம வந்து கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். So two different species are involved in the process of conjugation where certain changes takes place in the nucleus. இப்போ ரெண்டு வேற வேற ஸ்பீஷீஸ் வந்து இன்வால்வ் ஆகும்போது ஒரு சில நியூக்ளியஸ்ல ஒரு சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும். அது என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க ஒன்னொன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் we are going to see what are all the changes taking place in the nucleus அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, so this is a temporary union. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு ஸ்பீஷீஸ் ஒன்னாகுதுன்னு சொன்னோம் இல்லையா, பாரமீசியம் கார்டேட்டம் அண்ட் பாரமீசியம் ஆரலியா. இது ரெண்டும் வந்து சேர்க்கை நடக்கிறது. அந்த இனப்பெருக்கத்தின் போது சேர்க்கை நடக்கக்கூடியது வந்து ஒரு தற்காலிகமான செயல். It is a temporary event where two individuals they are going to have mutual exchange of their micronuclear material. ரெண்டு பாரமீசியம் ஸ்பீஷீஸ் இனப்பெருக்கத்தின் பொழுது ஒன்று சேர போகிறது. அந்த ஒன்று சேரும் நேரம் வந்து தற்காலிகமானது. அந்த ஒன்று சேர்ற நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து அதனுடைய மெட்டீரியலை நியூக்ளியர் மெட்டீரியலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகுது. இந்த ப்ராசஸ் தான் வந்து நடக்குது. அண்ட் இட் இஸ் a very unique type of sexual process in which two organisms separate soon after the exchange of nuclear material. ஏன் வந்து ரொம்ப யூனிக்னு சொல்றோம்னா, இந்த சேர்க்கை நடந்து ஒரு சில நிமிஷங்கள்ல எல்லாம் வந்து ரெண்டும் தன்னை விட்டு விலகிடுது. ரெண்டு ஸ்பீஷீஸுமே வந்து விலகிடுது. இட் இஸ் கெட்டிங் செப்பரேட்டட் ஒன்ஸ் தே ஷேர் தேர் நியூக்ளியர் மெட்டீரியல். மைக்ரோ நியூக்ளியர் மெட்டீரியலை ஷேர் பண்ண உடனே அது ரெண்டும் வந்து விலகிக்குது. இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ரொம்ப யுனிக்னஸ். அது அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ஒரு புரோட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓரல் குரூப்ஸ் வந்து கம்ப்ளீட்டா போயிடும். ஓரல் குரூப்ஸ் போனதுக்கு அப்புறமா தே ஸ்டாப் ஃபீடிங், த ஆர்கானிசம் ஸ்டாப்ஸ் ஃபீடிங் அண்ட் தெர் இஸ் அ சேஞ்ச். ஓரல் குரூப் போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும், அதோட ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு சேஞ்ச் வந்து will happen. Okay, structural change is going to take place. This structural change அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து pellicle and ectoplasm degenerate. Already you will be familiar with the pellicle. இதுல என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நல்ல ஃபெமிலியரா இருப்போம். அந்த பாரமீசியத்துல இருக்கக்கூடிய பெலிக்கலும் எக்டோபிளாசமும் வந்து கம்ப்ளீட்டா வந்து டீஜெனரேட் ஆயிட்டு at the point of contact protoplasmic bridge ரெண்டு ஸ்பீஷீஸ் வந்து ஒன்று சேருதுன்னு சொன்னோம் இல்லையா, அது சேரக்கூடிய இடத்துல ஒரு பாலம், புரோட்டோபிளாஸ்மிக் பாலம் வந்து ஏற்படுது. A protoplasmic bridge is formed between two individuals. So now these individuals are called as, இந்த ரெண்டு ஆர்கானிசமும் நம்ம ஒன்று சேர்ற ரெண்டு ஆர்கானிசத்தையும் என்னன்னு சொல்றோம்னா conjugates அப்படின்னு சொல்லுவோம். And in this condition the conjugating pair swims actively. இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்தது இல்லையா, அந்த ஒன்று சேர்ந்திருக்கிற அந்த ஆர்கானிசமை நம்ம என்னன்னு சொல்றோம், கான்ஜுகேன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போதைக்கு ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்கு. அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத கான்ஜுகேன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ரொம்ப ஆக்டிவா ஸ்விம் பண்ணிட்டே இருக்கு. அதே சமயத்துல நிறைய நியூக்ளியர் சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. அந்த நியூக்ளியர் சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, macronucleus undergoes gradual disintegration and ultimately disappears. கம்ப்ளீட்டா வந்து மேக்ரோநியூக்ளியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிசப்பியர் ஆயிட்டே வருது, டிஸ்இன்டிகிரேட் ஆகுது, லாஸ்ட்ல கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆயிடும். The micronucleus undergoes two successive division. ரெண்டு சக்சசிவ் டிவிஷன் நடத்துது மைக்ரோநியூக்ளியஸ். அப்போ ஒரு டிவிஷன்ல வந்து ரெண்டு மைக்ரோநியூக்ளியஸ் கிடைக்கும். ரெண்டு டிவிஷன் நடக்கும்போது 4 மைக்ரோநியூக்ளியை கிடைக்குது. ஓகேவா? 4 மைக்ரோநியூக்ளியை இஸ் ஃபார்ம்ட் இன் ஈச் ஆஃப் த கான்ஜுகேன்ஸ். ஸோ ரெண்டுலயும் வந்து ரெண்டு கான்ஜுகேன்ஸ்லயும் வந்து டிவிஷன் நடக்கும்போது 4 micronuclei is produced. So 3 of these 4 micronuclei in each conjugate. ஒவ்வொரு கான்ஜுகேன்ட்லயும் 4 மைக்ரோநியூக்ளியை இருக்கு. ஒவ்வொரு கான்ஜுகேன்ட்ல இருக்கக்கூடிய 3 மைக்ரோநியூக்ளியை இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னா டீஜெனரேட் ஆகுது. ஒவ்வொரு கான்ஜுகேன்ட்ல இருக்கக்கூடிய 3 மைக்ரோநியூக்ளியை is going to get degenerate and ஒன்னு இருக்கு இல்லையா, அந்த ஒன்னு வந்து அன்ஈக்குவலா வந்து டிவைட் ஆக போகுது. The remaining one is going to divide unequally to form 2 gamete nuclei. கரு நியூக்ளியா, கேமேட் அப்படின்னு சொன்னோம்னா வந்து கரு உற்பத்தி செய்யக்கூடியது. ஸோ இந்த கேமேட் நியூக்ளியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுல ஒரு கேமேட் நியூக்ளியை ரொம்ப பெருசாவும், ஏன்னா அன்ஈக்குவல் டிவிஷன் சொல்லிட்டோம், சமமான டிவிஷன் கிடையாது, சமமான பங்கீடு இல்லை. இது வந்து சமமற்ற தன்மையாக இருக்கிறதுனால ஒரு கேமெட் நியூக்ளியை பெருசாவும், அந்த பெருசா இருக்கக்கூடிய நியூக்ளியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டேஷனரி நியூக்ளியை, ஒரே இடத்தில் தங்கி இருப்பது. அந்த நியூக்ளியை ஒரு இடத்துலயே வந்து ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடியது. whereas the small one is called as migratory nuclei which can move from one place to another place. Okay, this migratory nucleus of one conjugate, ஒரு கான்ஜுகேன்ட்ல இருக்கக்கூடிய மைக்ரோ நியூக்ளியை இன்னொரு கான்ஜுகேன்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி நியூக்ளியஸ் கூட போய் ஃபியூஸ் ஆக போகுது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். the new micronuclei, that is migratory nucleus of one conjugate is going to fuse with the stationary nucleus of other conjugate through the protoplasmic bridge. அதே மாதிரி இன்னொன்னுல இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி நியூக்ளியை இன்னொரு கான்ஜுகேன்ட்ல இருக்கக்கூடிய மைக்ரோ நியூக்ளியோட
fuse ஆகும். So this happens vice versa. The microarray nuclei of one conjugate ultimately unites with the stationary of the other and forms இந்த மாறி ஒரு கான்ஜுகேட்ல இருக்கக்கூடிய மைக்ரேட்டரி நியூக்ளியஸ் இன்னொரு கான்ஜுகேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி நியூக்ளியஸ்ல ஃபியூஸ் ஆகும்போது அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஜைகோட் நியூக்ளியஸ். ஸோ வி நோ நம்ம மற்ற ஆர்கானிசம்ல படிச்சிருப்போம், ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்பை ஜைகோட்னு சொல்லுவோம். ஸோ இங்க ரெண்டு நியூக்ளியையும் ஃபியூஸ் ஆன உடனே ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சுது. அந்த ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஜைகோட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். Is it clear? So the conjugates with the zygote nucleus now separate. இப்ப வரைக்கும் ரெண்டு ஸ்பீஷீஸுமே ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால அதை கான்ஜுகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜைகோட் நியூக்ளியை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கான்ஜுகன்ஸ் ரெண்டும் பிரிய போகுது. ரெண்டும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அது என்னன்னு சொல்றோம், எக்ஸ் கான்ஜுகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So the conjugates with the zygote nucleus now separate and are called as X conjugate. In each X conjugate, the zygote nucleus undergoes 3 successive division. ஒவ்வொரு கான்ஜுகேட்ல எக்ஸ் கான்ஜுகேட்லயும் இருக்கக்கூடிய ஜைகோட் நியூக்ளியஸ் 3 சக்சசிவ் டிவிஷன் நடத்துது. அப்போ ஒரு டிவிஷனுக்கு 2 மைக்ரோநியூக்ளியஸ் கிடைக்கும் அப்படின்னா 3 டிவிஷனுக்கு 8 மைக்ரோநியூக்ளியஸ் will be formed. Okay, 1 divided to 2, 2 divides 4 and 4 divides 8. So 8 nuclei will be formed. அந்த 8ல 4 மேக்ரோநியூக்ளியை ஆகவும் பெரிய நியூக்ளியை ஆகவும் இன்னொரு 4 மைக்ரோநியூக்ளியை ஆகவும் மாறுது. அதுக்கப்புறமா பின்னாடி என்ன ஆகுதுன்னா 4 மைக்ரோநியூக்ளியில 3 மைக்ரோநியூக்ளியை கொஞ்சம் கொஞ்சமா டீஜெனரேட் ஆயிட்டே வருது. ஒன்னின் பின்னாடி ஒன்னா வந்து அப்படியே வந்து டீஜெனரேட் ஆயிட்டே போகுது. ஒரே ஒரு நியூக்ளியஸை மாத்திரம் மைக்ரோநியூக்ளியஸை மாத்திரம் ஆக்டிவா விட்டுட்டு மற்ற 3மே வந்து டீஜெனரேட் ஆகி போயிடுது. So the micronucleus divides and cytoplasmic division follows. இப்போ ஒரு மைக்ரோநியூக்ளியை இருக்கு, அந்த மைக்ரோநியூக்ளியை டிவைட் ஆக ஆரம்பிக்கும் போது சைட்டோபிளாசமும் சேர்ந்து டிவைட் ஆகுது. சைட்டோபிளாசமும் டிவைட் ஆனா மட்டும்தான் வந்து புது டாட்டர் செல்ல கொடுக்க முடியும். சைட்டோபிளாசம்னா என்ன சொல்லியிருக்கோம், சைட்டோனா செல்லு, பிளாசம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட். So along with the fluid, the cell divides with the nucleus, micronucleus, to form 2 paramecium. Okay, ரெண்டுல வந்து 2 மேக்ரோநியூக்ளியையும் ஒரு மைக்ரோநியூக்ளியஸும் இருக்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, the micronucleus divides again, followed by the cytoplasmic division, resulting in 4 paramecia, each with 1 micronucleus. ஸோ மைக்ரோநியூக்ளியஸ் திரும்பியும் டிவைட் ஆகிட்டு சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும்போது டிவைட் ஆகி 4 பாரமேசியம், ஒவ்வொரு பாரமேசியத்துக்கும் ஒரு மைக்ரோநியூக்ளியஸ்ங்கிற விதமா 4 மைக்ரோநியூக்ளியஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால ஒரு எக்ஸ் கான்ஜுகேட்ல இருந்து 4 பாரமேசியா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கிளியர்லி please make it into a good understanding. 1 X conjugate gives 4 paramecia. So we have 2 X conjugates. Ultimately, by the conjugation process, you will be getting 8 paramecium. 8 daughter paramecium will be produced. See here, this picture will be giving you a very clear idea for the conjugation process. இது ஒரு ஸ்பீஷீஸ், இது ஒரு ஸ்பீஷீஸ். அதனால தான் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து கார்டேட்டம்னு வச்சுக்கலாம், இது ஆரலியான்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் இங்க ஒன்னா சேருது. இங்க ஒன்னா சேரும் போது என்ன நடக்குது, இதோட ஓரல் குரூவ்ஸ், இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறி இங்க பாரு கம்ப்ளீட்டா ஸ்லிப்பர் அனிமல் கியூலுங்கிற அந்த ஸ்ட்ரக்சரே இல்லை, ஸ்லிப்பர் ஷேப் போயிட்டு இங்க வேற ஷேப்ல வந்துடுது. இங்க டிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2 சக்சசிவ் டிவிஷன்ல இங்க 4 மைக்ரோநியூக்ளியஸ் இருக்கு. அதுல 3 டிஸ்இன்டிகிரேட் ஆயிட்டு பாரு இங்க கொஞ்சம் கொஞ்சமா இங்க நல்ல டார்க்கா இருக்கு. எல்லா நியூக்ளியுமே வந்து நல்லா டார்க்கா இருக்கு. இங்க கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்இன்டிகிரேட் ஆகி இந்த 2, அதாவது இந்த கான்ஜுகேட்ல ஒன்னும் இந்த கான்ஜுகேட்ல ஒன்னும் ஒரு நியூக்ளியை இங்க இருக்கு. ஸோ இது அப்படியே வந்து ஃபியூஸ் ஆகும் போது see here it is getting, சொன்னேன் இல்லையா, ஸ்டேஷனரி நியூக்ளியை அண்ட் மைக்ரேட்டரி நியூக்ளியை, இது ரெண்டும் இப்படி கிராஸ் ஆகுது. இதுல இருக்கக்கூடிய மைக்ரேட்டரி நியூக்ளியையும் இதுல இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி நியூக்ளியையும் ஃபியூஸ் ஆகுது. வைசி வர்சாவா வந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா இங்க நம்ம என்னன்னு சொல்றோம்,
இது ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து இது ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து ஜைகோட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜைகோட் நியூக்ளியஸ் கான்ஜுகன்ஸா வந்து ஜைகோட் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து நம்ம கான்ஜுகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க இருந்து இது ரெண்டும் தனியா பிரியும் போது இதை இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பிரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல வந்து we will call it as X conjugates. Previously, when it is united, it is called as conjugate. When it is getting separated, it is called as conjugates, X conjugates. Okay. So now this X conjugate will be having what it has. See, in the pink color தனியாவும் yellow color தனியாவும் போகுது. இதுல 3 சக்சசிவ் டிவிஷன். இந்த நியூக்ளியஸ் 3 சக்சசிவ் டிவிஷன் நடத்துது. ஒரு டிவிஷனுக்கு 2 நியூக்ளியஸ் கிடைக்கும். ரெண்டு நியூக்ளியஸோட இருக்கக்கூடியது டிவைட் ஆகும்போது 4 நியூக்ளியை கிடைக்கும். 4 நியூக்ளியை இன்னொரு டிவிஷனுக்கு போகும்போது 8 நியூக்ளியை. ஸோ மொத்தமா வந்து நம்மளுக்கு இங்க இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகும்போது 8, இங்க 8 நியூக்ளியஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் அதே ப்ராசஸ். இதுல என்ன ஆகுது, 3 நியூக்ளியை டிஸ்இன்டகிரேட்ஸ். 3 micronuclei is getting disintegrated. Mitotic division மூலமா disintegrate, இங்க disintegrate ஆயிடுது. அடுத்தது இந்த ஒரு நியூக்ளியை இங்க mitotic divisionல ரெண்டா மாறுது. So formation of 2 daughter paramecium. இங்க 2 macronuclei, ஒரு micronuclei இப்படி டிவைட் ஆயிருக்கு. இப்போ இங்க micronucleus divides with the division of each daughter paramecium. இங்க வந்து கம்ப்ளீட்டா என்ன ஆகுது, see here, இந்த 2 மேக்ரோநியூக்ளியஸும் இந்த இடத்துல ஃபியூஸ் ஆகி ஒரு கிட்னி ஷேப்டு நியூக்ளியா மாறிடுது. இங்க நியூக்ளியஸ் எல்லாம் டிவைட் ஆகி ஒரு எக்ஸ் கான்ஜுகேட்ல இருந்து 4 டாட்டர் பாரமீசியம் இஸ் ப்ரொடியூஸ்ட். சேம் ப்ராசஸ் இஸ் ஹியர் ஆல்சோ. See, 4 daughter paramecium is produced. So 4 plus 4, 8. Okay. So this is about the conjugation process. So what is the significance of this conjugation? When the binary fission or the asexual reproduction takes place, repeated and நடந்துட்டே இருக்கும்போது paramecium loses its vigor. அதுக்கு உண்டான ஒரு potentiality வந்து it is going to lose. So automatically the physiological efficiency will be reduced and it leads to the senescence. Senescence அப்படின்னா என்ன, ஏஜிங் ப்ராசஸ். நிறைய சொல்லுவாங்க இல்லையா, பழைய காலத்துல எல்லாம் வந்து மோர் தென் 4 children 5 children இல்ல வந்து ஒரு 8 குழந்தைங்க 10 குழந்தைங்க அப்படிலாம் இருப்பாங்க. அப்படி அவ்வளோ குழந்தைங்க இருந்ததுன்னா சீக்கிரமா வந்து ஏஜ் ஆன மாதிரி ஆயிடும். ரொம்ப ரீப்ரொடக்ஷன், ஏன்னா அவங்களோட சத்து எல்லாமே பிளட்டை தான் வந்து மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. they will be very losing their energy, which leads to the inefficiency and senescence. அதே மாதிரி இங்கேயும் வந்து ரிப்பீட்டடா வந்து பைனரி ஃபிஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா அதோட physiological efficiency will be lost or reduced and leads to senescence. வயசான மாதிரி ஆயிடும். அதனுடைய தோற்றம் வந்து முதிர்வடைந்த மாதிரி ஆயிடும். So individual ceases the what happens to multiply. ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமால மல்டிப்ளை பண்றது கம்மி ஆயிடும். அப்படியே மல்டிப்ளை ஆனாலும் அதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும். ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வருஷமா வந்து ஒரு ரோஸ் செடி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பூக்கும் போது ரோஸினுடைய சைஸ் வந்து நல்லா பெருசா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 years ஆகுது இல்ல 4 years ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த ரோஸினுடைய சைஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும். அப்புறம் அப்படியே வந்து அந்த செடி வந்து பட்டு போயிடும்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு ஆர்கானிசம் வந்து கண்டினியூஸா பைனரி ஃபிஷன் இல்லை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதோட சைஸ் சின்னதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆர்கனைசேஷன் டீஜெனரேட் ஆகி சீக்கிரமா வந்து இறந்துடும். அப்படி சீக்கிரமா இறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பயோடைவர்சிட்டி, அந்த ஆர்கானிசமோட எண்ணிக்கை கம்மியாகி அது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஆர்கானிசமாவோ இல்லை எக்ஸ்டிங்க்ட் ஆர்கானிசமாவோ இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம விடாம கான்ஜுகேஷன் என்ன பண்ணுதுன்னா ரீஜுவனேட் பண்ணுது. ஒரு புது தெம்பை வந்து அதுக்கு கொடுத்து அதோட எனர்ஜியை வந்து ரிவைவ் பண்ணி கொடுக்குது, புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகே, திஸ் இஸ் ரீஜுவனேஷன் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியர் ரீஆர்கனைசேஷன், where during the conjugation nuclear from the new species, from new organism, a sort of hereditary material is transferred, so which gives more potentiality in performing its manifold metabolic activity. So it is replacement of new macronucleus, brings renewed vigor.
புது புத்துணர்ச்சியையும் அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை வந்து இன்னும் வந்து அதிக தெம்போட செய்யறதுக்காக ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஹெரிடிட்டரி வேரியேஷன், வேற வேற ஸ்பீஷீஸோட நியூக்ளியஸ் மாறும்பொழுது அதுல இருக்கக்கூடிய மரபணுவும் இதுல இருக்கக்கூடிய மரபணுவும் வேறுபடும். அப்படி ரெண்டும் ஒண்ணு கூடும் பொழுது ஒரு புது வகையான ஒரு ஹெரிடிட்டி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ விச் இஸ் கால்ட் as hereditary variation. The material, the hereditary material of the parent passes unchanged to the progeny in the asexual reproduction. Whereas இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா some sort of mixing happens. ஒரு வகையான மிக்சிங் வந்து இங்க வந்து நடந்து ஒரு புது இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஜெனடிக் கான்சிக்வன்சஸ். ஸோ வாட் எவர் த திங் மைட் பி ஹோமோசைகஸ் ஆர் ஹெட்ரோசைகஸ், some sort of genetic consequences will be taking place, which is also very, very important for the organism. So these are the significance what we observe in conjugation process in the paramecium. Okay, so we'll move on to the next kind of reproduction, which is called as autogamy. So in the by W.F. Diller in the year 1936, he described that autogamy in paramecium aurelia is very, very important. அப்போ நம்ம முதல்ல போன இதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கான்ஜுகேஷன், பாரமீசியத்தில் நடக்கக்கூடிய கான்ஜுகேஷன் இனப்பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுலேயே வந்து நம்ம ஆட்டோகேமி, அதாவது இது வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். கான்ஜுகேஷன் வந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொன்னால் இது வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். கான்ஜுகேஷன் கிராஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது பாரமீசியம் கார்டேட்டமும் பாரமீசியம் ஆரிலியாவும் சேர்ந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷன் நடத்தலாம். இல்லை வேற ரெண்டு பாரமீசியம் கார்டேட்டமும் சேர்ந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷன் நடத்தலாம். அதே இங்கே ஆட்டோகேமியில சொல்லும்போது பாரமீசியம் ஆரிலியா தனக்குள்ளேயே நடத்திக்கிற ஒரு செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் தான் வந்து autogamy processல நடக்குது. So hope it is very clear that autogamy is a process of self-fertilization and it takes place especially in the species Aurelia, Paramecium aurelia. Macronucleus grows in size and breaks open into fragments. So macronucleus we know that it is kidney shaped. நம்ம கான்ஜுகேஷன்ல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டே வரும். மேக்ரோநியூக்ளியஸ் வந்து பீன் ஷேப்டில் இருக்கும், கிட்னி ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கிட்னி ஷேப்ல இல்ல பீன் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த மேக்ரோநியூக்ளியஸ் நல்ல பெரிய சைஸ்க்கு வளர்ந்து உடைஞ்சு சின்ன சின்ன துண்டுகளா ஃப்ராக்மெண்ட்ஸா வந்து ஆகுது. அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து எண்டோபிளாசம் அப்சர்வ் பண்ணிக்குது. Okay, it is absorbed by the endoplasm. And normally in Paramecium aurelia, we have 2 micronuclei and 1 macronuclei. In the micronuclei என்ன ஆகுது அப்படின்னா 2 diploid micronuclei. இதில் இருக்கக்கூடியது diploid micronuclei. haploid இல்லை, diploid இருக்கு. ஓகே, அண்ட் அந்த மைக்ரோநியூக்ளியை மியோட்டிக்கலா டிவைட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் மைட்டோசிஸ் மியோசிஸ் அப்படின்னு சொல்லி. மைட்டோசிஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா வெஜிடேட்டிவ் செல்ஸ்லயும் நடக்கக்கூடிய டிவிஷன். மியோசிஸ் அப்படிங்கிறது வந்து செக்ஸ் செல்ஸ்ல மட்டும் நடக்கக்கூடிய டிவிஷன். ஓகேவா, கேமெட்ஸ்ல நடக்கக்கூடிய டிவிஷன் மியோட்டிக் டிவிஷனா இருக்கும். அண்ட் திஸ் ப்ரொடியூசஸ் 8 ஹாப்ளாய்டு டாட்டர் நியூக்ளியை. 2 டிப்ளாய்டு மைக்ரோநியூக்ளியை இருக்கு. அந்த 2 டிப்ளாய்டு மைக்ரோநியூக்ளியையும் 2 தடவை டிவைட் ஆகும்போது 8 ஹாப்ளாய்டு டாட்டர் நியூக்ளியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த 8 ஹாப்ளாய்டு டாட்டர் நியூக்ளியில 7 டிஸ்இன்டகிரேட் ஆகி 1 மாத்திரம் ரிமைனிங் இருக்கும். அவுட் ஆஃப் த 8, 7 disintegrates and 1 alone remains. And the remaining 1 divides mitotically. இப்போ இங்க வந்து மியோசிஸ் டிவிஷன் இல்ல, மைட்டோசிஸ்ல டிவைட் பண்ணி 2 மைக்ரோநியூக்ளியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 2 மைக்ரோநியூக்ளியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேமெட் நியூக்ளியை அப்படின்னு சொல்றோம். See, this image will clearly explain you. Picturization will illustrate. So see, this is the Paramecium aurelia. இங்க வந்து இந்த மேக்ரோநியூக்ளியஸ் டிஸ்இன்டிகிரேட் ஆகுது, இல்ல உடைஞ்சு துண்டு துண்டுகளா ஃப்ராக்மெண்ட்ஸா மாறுது. இந்த மைக்ரோநியூக்ளியை டிப்ளாய்டு மைக்ரோநியூக்ளியை டிவைட் ஆகிட்டு 8 மைக்ரோநியூக்ளியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது 1, 2 டிவிஷனுக்கு போகும்போது ஒரு மைக்ரோநியூக்ளியையும் 4
micronuclei produce பண்ணுது. So here you can see 8 micronuclei, and out of this 8, 7 is getting disintegrated, 1 alone is there, and this 1 is undergoing mitotic division to produce 2 nuclei. ஓகே, அந்த 2 நியூக்ளியை என்னன்னு சொல்றோம்? கேமெட் நியூக்ளியைன்னு சொல்றோம். இந்த கேமெட் நியூக்ளியை இஸ் கோயிங் டு ஃபியூஸ் வித் த டெம்பரரி கோன். இங்க வந்து ஒரு புரோட்டோபிளாஸ்மிக் கோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். யூ கேன் see the pink color cone produced, and this micronuclei will fuse with the protoplasmic cone to form the zygote nuclei. இங்க இருக்கிறது gamete nuclei, and when it fuses with the protoplasm or protoplasmic cone, it produces the zygote nuclei, and this single zygote nuclei divides twice. ரெண்டு தடவை டிவைட் ஆகிட்டு 4 cells nuclei produce பண்ணுது. See here 4 nuclei is produced. So out of this 4, ரெண்டு வந்து macronuclei, bean shapeல இருக்கக்கூடிய ரெண்டு macronucleiயும் spherical shapeல இருக்கக்கூடிய ரெண்டு சின்ன micronucleiயும் produce பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா ஈச் மைக்ரோநியூக்ளியஸ், ஒரு மைக்ரோநியூக்ளியஸ் டிவைட் ஆகி ரெண்டு மைட்டோசிஸ்ல டிவைட் பண்ணிட்டு ரெண்டு மைக்ரோநியூக்ளியா வருது. பாரமீசியம் ஆரிலியால ரெண்டு மைக்ரோநியூக்ளியை, ஒரு மேக்ரோநியூக்ளியை இருக்கும். ஸோ இங்க வந்து ரெண்டு மைக்ரோநியூக்ளியை, ரெண்டு மெகா ஆர் மேக்ரோநியூக்ளியை இருக்கு. இது அகெயின் டிவைட் ஆகி ஒரு டாட்டர் செல்லுக்கு, ஒரு டாட்டர் பாரமீசியம்க்கு ஒரு பீன் ஷேப்ல இருக்கிற மேக்ரோநியூக்ளியஸும் இந்த மைக்ரோநியூக்ளியஸ் ரெண்டா டிவைட் ஆகி ரெண்டு மைக்ரோநியூக்ளியமா வருது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஆட்டோகாமி 2 daughter paramecium is produced. Okay, hope it is very clear. So first binary fission la பார்க்கும்போது ரெண்டு daughter paramecium produce பண்ணும். At the end of the binary fission 2 daughter paramecium is produced, and திரும்பியும் வந்து கான்ஜுகேஷன்ல ஒவ்வொரு எக்ஸ் கான்ஜுகேண்டும் 4 டாட்டர் பாரமீசியம், டோட்டலா ஒரு கான்ஜுகேஷன்ல 8 டாட்டர் பாரமீசியம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்க ஆட்டோகேமில அகெயின் யூ கேன் see in autogamy you can see 2 daughter paramecium is produced. Okay, at the end of the autogamy 2 is produced. So hope this is very clear. And next one is endomixis. So this slide we have already explained in the illustration itself. In the image வந்து நம்ம explain பண்ணும்போது இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம பார்த்துட்டோம், எப்படி டிவைட் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா பார்த்துட்டோம். So next we will move on to the endomixis. So this endomixis is also a kind of a reproduction. Okay, and this excuse me, this endomixis is described or reported by Woodruff Erdmann. Woodruff Erdmann reported the endomixis in Paramecium aurelia. இது வந்து ஆரிலியால தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. And it is one of the methods of nuclear reorganization. இங்க வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கல, ரெண்டு நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆகல, மியோசிஸ் நடக்கல. ஓகேவா, ஜஸ்ட் நியூக்ளியர் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் வந்து இங்க நடக்குது அப்படிங்கறத பாக்குறோம். And it occurs in single individual. ஒரே ஒரு பாரமீசியத்துல தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. வேற வேற, அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் பாரமீசியத்துல நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு பாரமீசியத்துல மட்டும்தான் நடக்குது. ஓகே, இதுல வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் கிடையாது. ஆட்டோகேமிலியும் சைட்டோகேமிலியும் மட்டும்தான் வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். எண்டோமிக்சஸ்ல வெறும் ஆர்கனைசேஷன், மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் நடக்குது. ஸோ இங்க வந்து மேக்ரோநியூக்ளியஸ் டீஜெனரேட்ஸ் அண்ட் டிஸ்அப்பியர்ஸ். இங்க மேக்ரோநியூக்ளியஸ் கம்ப்ளீட்டா வந்து டீஜெனரேட் ஆகுது, டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு மைக்ரோநியூக்ளியை ரெண்டு தடவை மைட்டோட்டிக்கலா டிவைட் ஆகிட்டு 8 daughter nuclei. 8 daughter nuclei will be produced. Okay, so this 2 daughter nuclei divides twice mitotically. ரெண்டு தடவை மைட்டோசிஸ்ல டிவைட் பண்ணும். ஒன்னு டிவைட் ஆகும்போது 4 கிடைக்கும், இன்னொன்னு டிவைட் ஆகும்போது 4 கிடைக்கும். So totally 8 daughter nuclei is produced. Out of this 6 micronuclei is getting degenerated. 6 degenerate ஆகி ரெண்டு மட்டும் இருக்கு. இந்த ரெண்டும் ரெண்டு பாரமீசியமா டிவைட் ஆயிடுது. சைட்டோபிளாசமோட சேர்த்து ரெண்டு பாரமீசியமா டிவைட் ஆகி ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஒரு டாட்டர் நியூக்ளியை போயிடுது. மைக்ரோநியூக்ளியை இது ரெண்டுத்துக்கும் ஒன்னு எடுத்துக்குது.
ஸோ இங்க வந்து ஒரு மைக்ரோநியூக்ளியை, ஈச் மைக்ரோநியூக்ளியஸ் டிவைட்ஸ் ட்வைஸ் மைட்டோட்டிக்கலி. ஒன்றும் 2 தடவை மைட்டோசிஸ்ல டிவைட் பண்ணி 4 டாட்டர் நியூக்ளியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 4 டாட்டர் நியூக்ளியை what happens is becomes 2 macronucleus and 2 micronucleus. See, this blue color indicates the micronuclei, and in this 2 it is getting converted to 2 macronucleus. Bean shape la pink color இருக்கிறது macronucleus, in the blue color micronuclei. இப்படி ஆகிட்டு again it is getting divided. இப்போ வந்து இந்த ஒரு மைக்ரோநியூக்ளியை டிவைட் ஆகி 2 ப்ரொடியூஸ் பண்ணும். 2 மைக்ரோநியூக்ளியை மைட்டோசிஸ்ல டிவைட் ஆகும்போது 2 ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு macronuclei plus 2 micronuclei is given. See, 1 macronuclei, 2 micronuclei. So these 2 are 2 daughter cells. Again, from this 2 is getting. So at the end of the endomixes, 4 daughter paramecium is produced. Okay, 1, 2, 3, 4 is produced. So this image clearly explains everything. Okay, so at the end of the endomixes, 4 daughter paramecia are produced. So kindly remember, right from the binary fission till this endomixes, how many daughter cells are produced? That is very, very important. At the end of the reproduction, how many daughter cells are produced? That is very important, which may be for your MCQ. The question may be in your MCQ, so that you have to understand it clearly. And the next one is cytogamy. We have seen the autogamy, and this is cytogamy. நம்ம முதல்ல சொன்னோம், in cytogamy as well as in autogamy ரெண்டுலயும் வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்க சைட்டோகேமியை வந்து யார் முதல்ல ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர் விச்சர்மேன் இந்த இயர் 1940. மற்றது எல்லாமே வந்து பாரமீசியம் ஆர்லியால ரிப்போர்ட் ஆயிருக்கு. வெரேஸ் இந்த சைட்டோகேமி மாத்திரம் பாரமீசியம் கார்டேட்டம்லயே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. Cytogamy takes place in paramecium chordatum. So generally cytogamy is very, very less frequent. அடிக்கடி chordatumல நடக்கக்கூடிய ஒரு ரீப்ரொடக்ஷனா இதை பார்க்கல. இது ரொம்ப கம்மியா தான் நடக்கும். மற்ற ரீப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும்போது சைட்டோகேமி வந்து ரொம்ப கம்மியான அளவுல தான் நடக்கும். அப்புறம் in cytogamy 2 paramecia form a pair. யூஸ்வலாவே பேர் அப்படின்னு சொன்னோம்னா 2 இருக்கணும் இல்லையா? ஸோ 2 பாரமீசியம் ஒன்னா வந்து சேரும்போது அதை வந்து பேர் அப்படின்னு சொல்றோம். அப்படி சேரும்பொழுது தே பிகம் அட்டாச்டு டு த ஓரல் சர்ஃபேஸ். எப்படி கான்ஜுகேஷன்ல நடக்குமோ அதே ப்ராசஸ் தான் சைட்டோகேமிலையும் நடக்கும். அந்த ஓரல் குரூவ்ஸ் எல்லாம் வந்து டிசன்டிகிரேட் ஆகி அதோட ஸ்லிப்பர் அனிமல் அப்படின்னு சொல்ற அந்த ஷேப் வந்து கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆயிட்டு 2 அனிமல் போயிட்டு வந்து ஜாயின் ஆகும், ஃபியூஸ் ஆகும், அட்டாச்மெண்ட் நடக்கும். அட்டாச்மெண்ட் நடக்கும்போது எப்படி நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும்னா நம்ம கான்ஜுகேஷன்ல பார்த்த மாதிரியே தான் வந்து நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும். ஆனா நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஓகேவா? இந்த கான்ஜுகேன்ட்ல இருந்து அந்த கான்ஜுகேன்ட்க்கு எப்படி வந்து வைசி வர்சா மைக்ரேட்டரி நியூக்ளியையும் ஸ்டேஷனரி நியூக்ளியையும் மாறி வந்து ஃபியூஸ் ஆச்சோ அந்த மாதிரி நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச் இங்கே நடக்கவே நடக்காது. ஓகே, நோ நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ் கால்ட் அஸ் சைட்டோகேமான்ஸ். இங்க ரெண்டும் ஃபியூஸ் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா சைட்டோகேமான்ஸ் சொல்லுவோம். அதே கான்ஜுகேஷன்ல சொல்லும் போது கான்ஜுகேன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இங்க சைட்டோகேமான்ஸ் சொல்றோம். 2 haploid gamete nuclei in each of the individual fuse to form syn caryon. So already I have explained caryon அப்படின்னு சொன்னா நியூக்ளியை, சின் அப்படின்னு சொன்னா ஃபியூஸ் ஆகிறது. ஓகேவா? ஃபியூசிங் அப்படின்னு சொல்லும் போது சின் கேரியான் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகிறதுனால அதை சின் கேரியான் அப்படின்னு சொல்றோம். 2 haploid gamete nuclei is getting fused. The individuals now separate and divide as in conjugation. Cytogamones ரெண்டும் பிரிஞ்சு ஒரு புது இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ண போகுது, which is very similar to that of conjugation. So this is about the conjugation or about the reproduction. And the last one is about the hemimixes. இந்த hemimixes அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம்னா இங்க வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். பாரமீசியத்துல இருக்கக்கூடிய 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். என்னென்ன பார்ட்டிகல்ஸ்? துகள்கள்னு சொல்லலாம். பார்ட்டிகல்ஸ்னா துகள்கள். ரொம்ப முக்கியமான 4 விதமான துகள்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த ஹெமிமிக்சஸ் ப்ராசஸ்ன்னு சொல்றோம்.
அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கலை வந்து கப்பா பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்றோம். செகண்ட் ஒன் இஸ் மில்லிமைக்ரான் பார்ட்டிகல்ஸ், தேர்ட் ஒன் இஸ் பை பார்ட்டிகல்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் லாம்டா பார்ட்டிகல்ஸ். இது எல்லாமே அதோட சைஸை வச்சுதான் அதுக்கு வந்து நேம்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த துகள்கள் என்ன சைஸ்ல இருக்கோ அதை பொறுத்து அதுக்கு பேர் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால கப்பா பார்ட்டிகல்ஸ்னும் மில்லிமைக்ரான் பார்ட்டிகல்ஸ்னும் பை பார்ட்டிகல்ஸ் லாம்டா பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கப்பா பார்ட்டிகல்ஸை வந்து 1938 in 1938 டிஎம் சான்போர்ன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாரமீசியத்துல ஒரு வகையான ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்கு பேரு பாரமீசின். பாரமீசியத்துல இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட், ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுக்கு பேர் வந்து பாரமீசின். இந்த பாரமீசினை வந்து இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாத்துலயும் இந்த பாரமீசின் இருக்காது. எல்லா பாரமீசியத்திலையும் இந்த பாரமீசின் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு சிலர்ல மட்டும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கில்லர் ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, இட் இஸ் நோன் ஆஸ் கில்லர்ஸ் ஆர் கில்லர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். வகைகள் பாரமீசியத்திலேயே ஒரு சிலதுல இந்த கப்பா பார்ட்டிகல்ஸ் இருக்கிற வகையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கில்லர் வகை, கொல்லும் தன்மை உடைய வகையை சேர்ந்த பாரமீசியம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பாரமீசின் இல்லாத பாரமீசியத்தை கொல்லும் தன்மையுடையது எதுகிட்ட இல்லையோ, எந்த பாரமீசியத்துக்கிட்ட இந்த காம்பவுண்ட் இல்லையோ அதை வந்து சென்சிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சென்சிட்டிவ்ஸை கொல்லக்கூடிய தன்மையுடையத கில்லர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். இந்த பாரமீசின் என்ன பண்ணும், அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணியில ஈஸியா கரையும் தன்மையுடையது, ரொம்ப ஈஸியா டிஃப்யூஸ் ஆயிடும். and depends for its production upon some particles. இந்த பாரமீசினை உற்பத்தி பண்ணக்கூடிய சில வகையான பொருட்கள் சைட்டோபிளாசத்துல இருக்கு. செல்லுல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ல இருக்கிற ஒரு சில பார்ட்டிகல்ஸ் இந்த பாரமீசினை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் கப்பா பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கப்பா பார்ட்டிகல்ஸ்ல டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிடும் ரைபோநியூக்ளிக் ஆசிடும், அதாவது டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இஸ் தேர். And a killer paramecium may contain hundreds of kappa particles. ஒரு கில்லர் ஸ்ட்ரெயின்ல 100க்கும் மேற்பட்ட கப்பா பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். கப்பா பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடியத டாமினன்ட் ஜீனாகவும், அந்த டாமினன்ட் ஜீனை கே அப்படிங்கிற கேபிட்டல் கேங்கிற ஆல்பபெட் மூலியமா டினோட் பண்ணியிருக்கோம். அது வந்து எதுல இருக்குன்னா பாரமீசியத்தோட நியூக்ளியஸ்ல இருக்கு. கப்பா பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாமினன்ட் ஜீனான கே அப்படிங்கிற அந்த காம்பவுண்டு எதுல இருக்கு, நியூக்ளியஸ்ல இருக்கு. நியூக்ளியஸ்ல இருக்கும்போது அது மல்டிப்ளை ஆகி நிறைய பாரமீசினை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது மில்லிமைக்ரான் பார்ட்டிகல்ஸ், அண்ட் திஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் பை R.W. Seigel in the year 1952. இதுவும் வந்து இன்னொரு வகையான கில்லர் பார்ட்டிகளை வச்சிருக்கக்கூடியது. ஓகே, இதுலயும் வந்து அந்த கில்லர் ஸ்ட்ரெயின் இருக்கு. பாரமீசியம் வித் மில்லிமைக்ரான் பார்ட்டிகல்ஸ் இஸ் கால்டு மேட் கில்லர். முதல்ல இருக்கிறத கப்பா பார்ட்டிகல்ஸ் கில்லர் ஸ்ட்ரெயின் சொன்னோம். இதை வந்து மேட் கில்லர் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா, கான்ஜுகேஷன் நடக்கும் பொழுது பாரமீசியம் மில்லிமைக்ரான் பார்ட்டிகல்ஸ் இல்லாத மேட் சென்சிட்டிவ் கூட மேட் பண்ணும்போது இதை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இதை வந்து M1 and M2, மில்லிமைக்ரான் 1 and மில்லிமைக்ரான் 2 அப்படிங்கிற ஒரு குரோமோசோமல் ஜீனா வந்து பாக்குறோம். இந்த ஜீன் நியூக்ளியஸ்ல இருக்கு, மைக்ரோ நியூக்ளியஸ்ல இருக்கு. மேல சொல்லப்பட்ட கப்பா பார்ட்டிகல்ஸ் வந்து எந்த நியூக்ளியஸ்ல இருக்குன்னு சொல்லல, நியூக்ளியஸ்ல இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். whereas மில்லிமைக்ரான் பார்ட்டிகல்ஸ் ஆர் நியூக்ளியஸ் வந்து எதுல இருக்குன்னா மைக்ரோ நியூக்ளியஸ்ல இருக்கு. ஏன்னா இது மைக்ரோ சைஸ்ல இருக்கிறதுனால மைக்ரோ நியூக்ளியஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மில்லிமைக்ரான் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய பாரமீசியம் இல்லாத பாரமீசியத்து கூட மேட் பண்ணும்போது this will be produced. This will also kill other paramecium which doesn't have the millimicron particles. Hope it is clear. And next we move on to the pi particles. And this pi particle is supposed to be the mutant form of kappa particles. இது தனியா வந்து ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. கப்பா பார்ட்டிகல்ஸ்
மியூட்டேட் ஆகும்போது, மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு சடன் சேஞ்ச், அந்த கே ஜீன்ல ஏதோ ஒரு சடன் சேஞ்ச் வரும் பொழுது கப்பா பார்ட்டிகல் என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா பை பார்ட்டிகல்ஸா மாறுது. பட் தே டு நாட் ப்ரொடியூஸ் எனி டைப் ஆஃப் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். இந்த பை பார்ட்டிகலா மாறும் பொழுது அது எந்த விதமான பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. Okay, is it clear? Fine. The last one is the lambda particles. These particles are reported in killer paramecia. Again, இதுவும் வந்து கொல்லும் தன்மையுடைய பாரமீசியத்தில் காணப்படும் ஒரு வகையான துகள்கள். அதற்கு லாம்டா துகள்கள் என்று பெயர். And said to produce some substances responsible for causing lysis. Lysis அப்படின்னா கரைக்கிறது. எதை கரைக்க போகுது? சென்சிட்டிவ் பாரமீசியத்தை கம்ப்ளீட்டா வந்து டிஸ்இன்டிகிரேட் பண்ண போகுது. இந்த லாம்டா பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய பாரமீசியம் லாம்டா பார்ட்டிகல் இல்லாத சென்சிட்டிவ் பாரமீசியத்துக்கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாரமீசியத்தை முழுக்க கரைக்கக்கூடிய தன்மை உடையது. ஓகே, இஸ் இட் கிளியர்? சோ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இல்லாத பாரமீசியத்தை கொல்லும் தன்மையுடையது. அதுதான் வந்து ஹெமிமிக்சஸ் அப்படிங்கறதுல பாக்குறோம். Hemimixes consist of 4 different types of particles, and out of that kappa particle is called as killer strain, which kills the other one which doesn't have this kappa particle, which is also called as sensitive strain. Okay, second one is millimicron particles. Millimicron particle is present in the micronucleus. It is present in the micronucleus, and this is produced when the sensitive strain and the dominant strain mates together. And pi particle is just a mutant form of kappa particle. All of the sudden a change is going to happen in the K gene and a strain is produced, which is not called as poisonous substance, which is not going to produce any poisonous substances. The last one is lambda particle. Lambda particle is reported in killer paramecia, and this has the ability to disintegrate the sensitive paramecium. So by this we conclude the reproduction in paramecium. So we have given an outline about all the types of reproduction, especially about the binary fission, and a detailed information about the conjugation, then about autogamy and cytogamy, and also about endomixes. The last one about the hemimixes. So thank you very much for the patient listening. And I take this opportunity to thank or acknowledge various authors who have provided their written content for making this video, and also the image providers. From many sources I have taken the images. Whatever the image illustration I have given in the video is taken from Google and from other authors, and I acknowledge all the authors who have supported for this. Last but not the least, again I'm going to say the same thing likewise in all the videos. This video is given only for the better understanding of the student. So the content taken or the content provided in the video is not used for any other purpose. So once again I thank all the known and unknown authors for making this video a success. Thank you once again. Thank you all.